It's a great pleasure to extend a warm welcome to our district governor to Devendran and Superintendent of Police, Kumar, IAS, District Councillor, IAS Kanazar, and Hotel General Manager, Vijay Bhaskar, and all our children and friends. A happy evening. I welcome you all. Today, the work of 17th year of past President S.P. Ramesh on bringing a signature project for Diwali Smiles in the Team, organized by Rotary Club of Chowchani. So, Diwali Smiles, we are continuing our mission, spreading happiness. And speaks to the unprivileged, sharing the true spirit of Diwali, filled with joy, light and compassion. Once again, a warm welcome to everyone present here. Let us come together to celebrate the joyous occasion and make this Diwali truly special for those needy. Thank you. நண்பர் ரமேஷ் அவர்கள் பெரிய வருடங்களாக நடத்தி வருகிற இந்த சிறப்பான நிகழ்வுக்கு எங்கள் ரோட்டரி மாவட்டத்தில் உள்ள ஆளுநர்களை அழைப்பார், முன்னாள் ஆளுநர் சிறப்பு அழைப்பாளர்களை அழைப்பார். ஆனால் தவறாமல் அண்ணா வந்துருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். அந்த அன்புக்கு எப்போதுமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் செய்கிற இந்த நற்பணியில நல்ல விஷயத்துல எனக்கும் ஒரு பங்கு தந்து என்னை 17 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு நல்ல நண்பர். இந்த வருடம் சென்னை சோழாவினுடைய தலைவர் அன்புக்குரிய நண்பர் சுரேஷ் பாபு அவர்கள் தலைமையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய ஐயா ஐபிஎஸ் ஆபீசர் டாக்டர் ஆர் சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கிறார்கள். உங்களுடைய ரோட்டரி ஆளுநர் தேவேந்திரன் அவர்கள் பல்வேறு பணிகளிலும் இடையே இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை சோழா ஒரு மிகப்பெரிய சங்கமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு ரோட்டரி சங்கம். இந்த சங்கத்திலிருந்து பல நல்ல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பணிகளில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல அதில் இந்த ரமேஷ் அவர்கள் இந்த தீபாவளி விழாவை முன்னிட்டு இந்த பக்கத்தில் குடியிருக்கிற எல்லோருக்கும் அவர்களுக்கு தொழில்களையும் மொழிபெயர் கொடுத்து இந்த தீபாவளியை அவரும் சேர்ந்து அத்தனை பேரோடு கொண்டாட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் பண்ணியிருக்கிறார். இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கிற முன்னாள் தலைவர்கள், சென்னை சோழாவுடைய முன்னாள் தலைவர்கள், ரோட்டரி நண்பர்கள், குறிப்பாக கோட்டையத்திலிருந்து வருகின்றிருக்கிற எங்களுடைய ரோட்டரி நண்பர் அனைவரையும் பாராட்டி இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற எங்களுடைய ஆளுநருக்கும் எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, 17 வருடமல்ல தொடர்ந்து இந்த நல்ல பணிகள் நடக்க வேண்டும். அதற்கு அருமை நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு இந்த வருஷம் 40 பேருக்கு ஆரம்பிச்சு அப்படி 100 பேருக்கு போய் 200 பேருக்கு போய் இப்போ அளவெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனதுடைய அருமை நண்பர் ரமேஷுக்கு எல்லா வளமும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அனைத்து தாய்மார்களுக்கும் மாலை வணக்கம். வணக்கம். இதுதான் இந்த சங்க தலைவர். இவர் ஒரு ஜோரா கைத்தட்டி நம்ம எல்லாம் பாராட்டினோம். தேங்க்யூ சுரேஷ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். என்னுடைய தம்பி ரமேஷ் இந்த தகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நான் என்னால் பண்ணணும்ட்டு வருஷம் பண்றோம். அவருக்கு ஜோரா கைத்தட்டி நம்ம பாராட்டுகளை வாழ்த்துக்கள் தெரிஞ்சோம். தேங்க்யூ. சோலா கிளப் இதுக்கு முன்னாடி பல்லவா கிளப் இருந்து 17 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும்னா ஒரே ஒரு சங்கம், ஒரே ஒரு ரோட்டரி சங்கம் தான் நடத்த முடியும். நானும் உங்க வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளை, நான் பிறந்து வந்து பக்கத்துல சூழல தான். இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் நல்ல உள்ளங்கள் சேர்ந்துதான் நம்ம எல்லாம் கை கொடுத்து எடுத்துட்டு வரலாம் மேல. என்ன இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, புது துணிகள் கொடுக்குறாங்க, 4 ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
இதை வாங்கிட்டு நம்ம நட்புறாடல் ஒருத்தர் அன்பா பக்கத்துல தீபாவளி பிறந்த தீபாவளி எப்பமா 20ஆம் தேதி காத்தால நம்ம புத்து ஆடைகள் அணிந்து கொண்டு அதெல்லாம் பேசாம அவன் ஒருவத்தில் அணைத்து அன்பை பரிமாற்றம். என்ன பரிமாற்றம்? அன்புதான் நம்மளை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துல ஏதோ ஒரு கசமான நிகழ்ச்சி இருக்குன்னா அங்க அன்பு இருக்காது, வெறுப்பு தான் இருக்கும். இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள் என்னன்னா அன்புக்கு தான் கஷ்டமா வச்சிருக்கும். அன்பாக நம்ம பழகணும்னா நமக்கு இருக்கிற அனைத்து ஒரு நல்லதெல்லாம் நம்ம வந்து சேர்ந்துடும். அன்புதான் வெற்றி, அன்பே உலகம் என்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியில நான் சொல்ல வேண்டிய கருத்துக்காக இந்த கருத்தை நீங்க எடுத்துன்னு போயிட்டு பக்கத்து வீட்டுல பொருள் இந்த ஊர்ல இதே அன்பா இருந்ததுன்னு உலகத்துல சண்டையே இருக்காது, சச்சரவு இருக்காது, ஒருத்தர் கை கொடுத்து நம்மளே மேல வந்து மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் சோழாத்த நண்பர்கள் நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கவர்னர் திரு தேவேந்திரன் அவர்களே, ஐசக் நாசர் அவர்களே, சுரேஷ் பாபு, சுரேஷ், ரமேஷ், இந்த பிரைட் ஹோட்டலுடைய மேனேஜர் உதயபாஸ்கர் மற்றும் தாய்மார்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பண்டிகை இருந்தாலும் கூட தீபாவளி ரொம்ப ஒரு வித்தியாசமான முக்கியமான பண்டிகை. தமிழ்நாட்டு மட்டும் கொண்டாடல, இந்தியா முழுமைக்கும் கொண்டாடுறோம் ஒரு தேசிய பண்டிகை. உலகமான தமிழ் இந்தியர்கள் எங்கிருந்தாலும் கொண்டாடுறாங்க. இந்த ஒரு பண்டிகைக்காக தான் அந்த ஒரு வருஷம் போல உழைக்கிறவங்களும் இருக்காங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு, நாட்டை விட்டு பிரிந்து எங்கிருந்தாலும் இந்த பண்டிகைக்கு சேமிக்கணும், வீட்டுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு உழைப்பின் நோக்கத்தை, உற்சாகத்தின் நோக்கத்தை அதிகரிக்கக்கூடிய பண்டிகையாக இது இருக்கிறது. ஒரு ஐம்புலன்கள் சொல்லுவாங்க, பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, உணர்வது எல்லாமே கலந்த ஒரு பண்டிகை. நல்ல ஒரு தீபாவளியை கண்கள் பார்க்கிறது, வெடி சத்தத்தை காதுகள் கேட்கிறது, புகை மனத்தை நாசிகள் உணர்கிறது, இனிப்பு சுவையை நாக்கு சுவைக்கிறது, உடையை உடல் அணிந்து வருகிறது. ஆக ஐம்புலன்களுக்கும் சந்தோஷத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக தீபாவளி இருக்கிறது. உழைப்பின் பயனை, உற்சாகத்தின் பலனை சொல்லக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. 17 ஆண்டுகளாக ஒரு தனி மனிதனாக ரமேஷ் தொடங்கப்பட்டு பின்பு ரோட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த நல்ல நிகழ்வு அருமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தொடர்ந்து இதே இடத்தில் பிரைட் ஹோட்டலில் பெரிய பிரைடாக இது நடக்க வேண்டும் என்று கூறி, பட்டாசா நீங்க பத்திரமா வெடிக்கணும். அதை பார்த்துங்க. ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறைக்கு ரொம்ப சங்கடமான விஷயங்கள், சரியா வழிகாட்டுதல் இல்லாம பட்டாசு வெடிச்சு காயப்பட்டுக்கிறது, குழந்தைகிட்ட சொல்லி வேற தீ புரியப்பட்டு இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுவது, அது எல்லாம் இல்லாம நல்ல ஒரு கட்டுப்பாடோட சந்தோஷமா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அவங்களோட ஒன்று சேர்ந்து மிக சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். நம்ம பண்டிகை எல்லாமே சந்தோஷம் பகிர்ந்தளிக்கிறதும், நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சமாவது மத்திக்கிட்டு கொடுத்து மகிழ்வதற்குமாக தான் இவ்வளவு பண்டிகைகள் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற அதே வேளையில் பாதுகாப்பாகவும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டும். ஏற்பாடு செய்த இங்குள்ள நல்ல உள்ளங்களும் வந்திருக்கிற நீங்களும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று கூறி ஒரு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீபத்தின் ஒளியில் அனைவரும் மகிழ்ந்து, தீபத்தின் அருள் அனைவரும் பெற்றிட எல்லாம் வல்ல இறைவனை போற்றி வணங்குகிறேன். அனைவரும் விழிப்புடனும் சிறப்புடனும் தீபாவளியை கொண்டாட வாழ்த்து தெரிவிக்கிறேன். விழிப்புடன் என்றால் உங்கள் உயிருக்கும் மற்ற உயிர்களுக்கும் தீங்கில்லாமல், மற்றவர் உடைமைக்கும் தீங்கில்லாமல் அமைதியான முறையில் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறேன். இதை நாம் தொடர்ந்து இந்த இடத்தில் 17 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலேயோ இல்லை என் அலுவலகத்திலேயோ பிடிஜி நாசர் அவர்கள் அண்ணா சொன்ன அறிவுரைப்படி இதே இடத்தில் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து நடத்துவதற்கு யாரை முதலில் கூப்பிடுவது என்று யோசித்தேன். அப்போது என் மனதில் ஒரு சிந்தனை, அதுதான் லைட்டுக்கே லைட்டை போட்டா இந்த இடம் பிரைட் ஆகிடும் என்று. அந்த இயர் லைட் அப் ஆண்டு அதன் மாவட்ட தலைவர் நமது அன்பு அண்ணன் நாசர் அவர்கள், அவரை போய் சந்தித்தேன். பிறகு அவரிடம் அவரை வந்து அழைத்தேன். அவரும் இங்கே வந்தார்கள். அவர் திரு கைகளால் இந்த இடத்தில் ஒரு வழக்கை ஏற்றினார்.
அது இன்று வரை அணையாத ஜோதியாக எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த தீபத்தின் வெளிச்சம் தான் இந்த தீபாவளி ஸ்மைல்ஸ் ப்ராஜெக்ட். அண்ணனுக்கு அன்று இன்று என்றும் நான் நன்றி உள்ளவனாக கடமைப்பட்டுள்ளேன். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு நன்றி. முதலில் அடுத்தது நமது ஒருவருக்கு வாழ்க்கை மனதில் சந்தோஷம் இருந்தால் வெற்றி தானாக வரும். வெற்றியும் சந்தோஷமும் இருந்தால் அது பணம் தானாக சேர்ந்து கொள்ளும். இந்த மூன்றுமே இருந்தால் அவர் செய்கின்ற காரியம் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். அது வேறு யாரும் இல்லை. அதுதான் யுனைட் ஃபார் குட் என்ற மாவட்டத்தின் தலைவர் டிஜி அவர்கள் தேவேந்திரன். சுருக்கமாக சொல்லணும் என்றால் தலைப்புக்கேற்ற தலைவன். இந்த தலைப்பு அவருக்கோசமே வச்சா போல இருக்கு. அதுக்கோசரம் தான் இந்த வருஷம் அவரை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் நினைக்கிறேன். அவர் இங்க மொத்தம் எனக்கு சீனியர் இல்லை. பள்ளி பருவத்திலையும் அவர் எனக்கு சூப்பர் சீனியர். ஆனா இந்த சங்கத்தின் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. நம்ம படிச்சிருக்கோம். படிச்சது நம்மளுக்கு மாத்திரம் உபயோகிச்சுக்கு இல்லாம மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உபயோகப்படுத்தும்படியா அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பல பாடல்களை எழுதியிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, நம் மரியாதைக்குரிய டாக்டர் சிவகுமார் IPS அவர்கள். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சூப்பர் ஸ்டாருக்கு பாட்டு பாடியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியுமா? சூப்பர் ஸ்டார்னா யாரு? இந்தியாவுக்கு அவர் சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியுமா? அவர் தான் டாக்டர் அப்துல் கலாம். அவரை பத்தி பாடல் பாடியிருக்காரு. அப்புறமா காமராஜரை பத்தி பாடல் பாடியிருக்காரு. புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. இப்படி எப்படி இந்த மாதிரி எழுதுறாருன்னு பார்த்தா வைரமுத்து வரிகள் தான் ஞாபகம் வருகிறது. ஒருவன் எழுதி கொண்டு இருக்கிறான், வேலை செய்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுக்கு நேரம் கூடிக்கொண்டே போகும். அப்படிதான் போல தெரிஞ்சது. எத்தனையோ பணி சுமைகள்ல இருந்துகிட்டு மூலவோ இருந்துகிட்டு இந்த மாதிரி செய்யறாரு. அது இல்லாமல் நாட்டில் பார்வையற்றோர் இருக்கவே கூடாது என்ற விழிப்புணர்வை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு நாங்களும் எங்கள் சங்கமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அத்துடன் இந்த பிரைட் ஹோட்டல் GM உதய் பாஸ்கர் அவர்களுக்கும் பிரைட் ஹோட்டல் ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் எங்கள் பிரசிடென்ட் சுரேஷ் பாபு அவர்களுக்கு என் நன்றி. எங்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பரிசை தீபாவளி பரிசை பெற்று செல்ல வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். அனைவரும் ஒவ்வொருத்தராக தங்கள் டோக்கனை கொடுத்துவிட்டு பரிசு பொருளை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ சிட்டி டிவிக்கு வணக்கம். என் பேர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன். ரோட்டரி மாவட்டம் 32-33 ஆளுநர் யுனைட் ஃபார் குட் ஆண்டு. என்னுடைய மாவட்டத்தில் 95 சங்கங்கள் இருக்கின்றது. அது ஒரு சங்கம் தான் சோலா சங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சோலா. என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கிறவர் தான் ரோட்டரி சங்க தலைவர் சுரேஷ் பாபு. இந்த நிகழ்ச்சி 17 ஆண்டுகளாக பொர்ஷவாக்கு மற்றும் புதுமலை ஹைரோடில் இருக்கின்ற மக்களிடத்தில் சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் என்று 17 ஆண்டுகளாக என்னுடைய அனைவர் தம்பி ரமேஷ் 17 ஆண்டுகளாக புதிய துணியும் ஸ்வீட்டும் கொடுத்து அவங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். ரோட்டரி என்றது உலக அளவில் இருக்கின்ற ஒரு பன்னாட்டு சங்கம். ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ற கூடியது 120 ஆண்டுகளாக உலக மக்களிடத்தில் சேவையை கொண்டு போய் சேருவோம், தேவைக்கான சேவையை செய்கின்ற ஒரு மாபெரும் சங்கம். சர்வீஸ் அபோவ் செல்ஃப் என்று ஒரு சொல்லுவாங்க அந்த மோட்டோ. அதன் வழியாக சோலா நண்பர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை அழைத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கொடிய நோயாக இருக்கின்ற போலியோவை ஒழித்தது ரோட்டரி சங்கம். இன்னைக்கும் ரோட்டரியிலிருந்து போலியோ ஒழிந்ததா உலகத்தை விட்டு, அந்த கொடிய நோய் ஒழிந்ததான்னா ஒழியல. இன்னும் ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் இருக்கின்றது. அதனால்தான் இந்த 24ஆம் தேதி வருகின்ற 24ஆம் தேதி போலியோ அவேர்னஸ் கேம்புகள்லாம் நடத்தி போலியோக்காக நன்கொடைகளை கொடுத்து அந்த கொடிய நோயை உலகத்தை விட்டு அழிக்கக்கூடிய நாட்கள் வெறும் விரைவில் இருக்கின்றது என்று தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு சங்கம் ரோட்டரி இன்டர்நேஷனல் சங்கம் என்னை அழைத்து இந்த மக்களுடைய, ஏன்னா இப்போ இந்த பொஷ்வாக்கத்தில் தான் நானும் பொறுத்து வளர்ந்த ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய ஆளுமை இந்த மாவட்டத்தில் ஆளுநர் இருந்து என்னை அழைத்ததுக்கு சோலா சங்கத்துக்கு நன்றி. ஆழ்க வளமுடன். ஹாப்பி தீபாவளி. லெட் அஸ் ஸ்ப்ரெட் தி யுனைட் ஆஃப் லவ். தேங்க்யூ சார். உலகளாவிய அளவில் ரோட்டரி கிளப் பொதுமக்களுக்கான சேவை செய்து வருகிறது. இந்த ஆண்டு 17வது ஆண்டாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு தீபாவளி இனிப்புகள், உடைகள் அளிக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்து தெரிவிக்கின்றேன். இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற அனைத்து நண்பர்களும் தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். இது சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய பண்டிகை. பாதுகாப்பான முறையில் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க வலியுறுத்தணும், எப்படி பட்டாசு வெடிக்கணும், அதனுடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து செய்யணும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். ரோட்டரி கிளப்புக்கு மனமார்ந்த நன்றிகள். சென்னை சோலா ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் அவர்கள் முன்னெடுப்பில் 17 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த தீபாவளி துணிகளும் இனிப்பும் கொடுக்கிற விழா நடந்து வருகிறது. அதற்காக முதலில் என்னுடைய நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராக, சென்னை சோலா சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற சுரேஷ் பாபு மிக சிறப்பாக செயல்படுகிற ஒரு சங்கமாக சென்னை சோலா இருக்கிறது. இந்த தீபாவளி எல்லோருக்குமான தீபாவளியாக இருக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை கொஞ்சம் எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கிற, அவர்கள் முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிற தீபாவளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய இந்த நிகழ்வினுடைய நோக்கம். இங்கே வருகை இருந்திருக்க அத்தனை பேருக்கும் துணிமணியும் சரி, இனிப்பும் சரி கொடுத்து அவர்களுக்கு தீபாவளியும் மற்றவர்களைப் போல நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்தில் ரோட்டரி சங்கம் சென்னை சோலா அருமை நண்பர் ரமேஷ் அவர்கள் முன்னெடுப்பில் இதை நடத்தியிருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.